சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். திருதியை திதி மாலை 6:25 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல திருப்புமுனைகள், நல்ல அறிமுகங்கள், பணம் வருவதற்கான வழிகள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, தாராபலன் அருமையாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உயரிய உகந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அவர் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பார். ராசிநாதன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால சகல விதமான பாக்கியங்களும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போதுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல உண்டு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம், சகோதரர்களுக்குள்ள உறவுகள் சரியாக இல்லை, அதே நேரத்தில் குடும்பத்திலையும் பெரிய குழப்பங்கள் இருக்குது, தொழிலில் இப்படி கை வச்சிட்டோமே அப்படி கை வச்சிட்டோமே, இது வருமா வராதா, அல்லது இவரை நம்பினமே இது சரியாக வருமா வராதா, அல்லது இது நமக்கு கிடைக்கலையே கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊர் சார்ந்த எண்ணங்கள் இன்றைக்கி ஓய்வு நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சொந்த ஊரில் போய் இடம் வாங்கலாமா, சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகலாமா, திரும்பி அங்கேயே போயிடலாமான்ற மாதிரியாக பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்களில் சில பல முடிவுகள் எட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதை இவருக்கு விட்டு கொடுக்கலாமா, இதை இவர் விட்டு கொடுக்கலாமா, சொத்துக்கள் பங்கு பிரிக்கிறதுல வீடு யாருக்கு, நிலம் யாருக்கு, காடு யாருக்கு, தோப்பு யாருக்கு என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நமக்கும் நல்லது, எதிர்த்தரப்புக்கும் நல்லது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா அம்மா உறவுகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே தந்தை உங்களுடைய பேச்சை கேட்க முடியாத நிலைமையில், மறுத்த நிலைமையில் இருந்தவர்கிட்ட இப்போது அவர்கிட்ட சில மாற்றங்கள் தெரியக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் அவர் குருவின் பார்வையிலையும் இருப்பார். பொதுவாகவே 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சார்னா மனைவியால் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களால் மனக்கஷ்டம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, அல்லது செலவுகளாவது வரும். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஆரோக்கிய குறைவுகள் வந்துருச்சு, அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ செலவுகள், டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு வந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு டக்குன்னு அது அப்படியே வேறு மாதிரியாக நல்ல விதமாகவே மாறக்கூடிய ஒரு இனிமையான யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் ஏதாவது கணவனால், ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவருடைய போக்கில் ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சு அந்த மாற்றத்தை எப்படி நம்ம இதை இது பண்ணி போகிறதுன்ற மாதிரியான சில புதுவிதமான ஐடியாக்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் அதிபதி இன்றைக்கு 8ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் மாறக்கூடிய நாள்னால இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு தொலை தூரத்திலிருந்து, குறிப்பாக வடக்கு திசை மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய தற்போது கொஞ்சம் முடக்கம், ஒரு மாதிரியாக சுணக்கமாக இருக்குங்க, தொழிலே முடங்கி இருக்குன்னு நினைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு 45 நாட்களுக்குள்ளாக தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் தீரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6-11ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றிலிருந்து 7ஆம் இடத்துல மாறி குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மருத்துவராக இருந்தாலோ அல்லது செவிலியராக இருக்கக்கூடிய அமைப்பு, கம்பவுண்டர் மாதிரியான விஷயங்கள், அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு இருக்குதுங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறேன்,
மெடிக்கல் கடை ஸ்டோர் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. மனைவியின் பேரில் தொழில் வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்து மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆரம்பிக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் பெற்றோர்கள் அதற்கு சம்மதிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ரொம்ப நாளாகவே என்னுடைய திருமண விஷயத்திற்கு பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, ஆனால் நான் பெற்றோரை ஒதுக்கிட்டு திருமணம் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அவங்க தான் முன்னின்று என்னுடைய திருமணத்தை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளேயே அந்த சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களின் மூலமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6, 12ஆம் இடங்களில் இன்றைக்கு குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் கடன் தொல்லைகள் இருந்தவர்கள் அல்லது சம்பாதிக்க முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, மிக முக்கியமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க, ஒரு 50 வயசு தாண்டிடுச்சு, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, அல்லது அப்பாவுக்கு இப்படி வந்ததே அம்மாவுக்கு இப்படி வந்ததே நமக்கு இப்படி வந்துருமோன்ற மாதிரியான உள்ளுக்குள்ளேயே வெளியில் சொல்ல முடியாத அளவில் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்குன்ற மாதிரியாக எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து அவர் 7ஆம் இடத்திற்கு உச்சம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு போவார். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வலுவாக இருந்துட்டாலே அது ஒரு பெரிய யோகம். ஆகவே இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்குள்ள எல்லா விதத்திலையும் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை இந்த ஜீவனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கொடுப்பார் என்பதால் இப்போதைக்கு என்னென்ன மனசில் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கோ, வேலையில் இப்படி இருக்குது, தொழிலில் இப்படி இருக்குது, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இப்படிப்பட்ட கவலைகள் இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது, ஜான் ஏறுனா மனம் வழுக்கக்கூடிய அமைப்புகளில் நான் இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு கடுமையான சூழல்களில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சகோதர விரோதமெல்லாம் விலகி சகோதரர்களோட இணக்கம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய, உயர்ந்த சிந்தனைகள் லட்சியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பூரண ராஜயோக கிரகமான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான அமைப்பு. இது வரைக்குமே எந்தெந்த லட்சியத்தை மனசில் வச்சு தோற்று போயிட்டீங்களோ அல்லது அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் இன்னும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அரசு வேலை கிடைக்கணும், இந்த தொழில் தான் பண்ணணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும், இந்த வண்டி வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை, லட்சியம் என்கின்ற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த லட்சியங்கள்லாம் நிறைவேற ஆரம்பிக்கின்ற ஆரம்ப படிக்கட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய 4 கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லாத்துலேயுமே மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியான இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடமான உணர்வுகள் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு எதுலேயும் நம்ம ஜெயிப்போம் என்கின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது நம்ம சொல்கிறதுக்கு பிள்ளைங்க ஒத்துக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் தாய் மீது தந்தை மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவர்களாக இருப்பீங்க. அவங்களுடைய சப்போர்ட்டும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா நிலைமைகள்லையும் நான் இருக்கிற, நீ இதை தைரியமாக துணிஞ்சு செய் என்கின்ற ஒரு குடும்ப சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்துறை முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருக்கிறது இல்லையா, அன்றைக்கி சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. அண்ணன் தம்பிகள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு கணவன் மனைவி குழந்தைகளாக அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், அந்த இடத்துக்கு போன மாதிரி ஆச்சு, ஒரு சின்ன விஷயத்தை முடித்த மாதிரியும் ஆச்சுன்ட்டு தொழிலையும் குடும்பத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த
மாதிரியாக குழந்தைகள், மனைவி, கணவன் சந்தோஷம் மற்றும் தொழிலையும் பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான சில இரட்டை திட்டங்கள் போட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் வீடு சார்ந்த, வாகனம் சார்ந்த விஷயங்களில் எதுவுமே நினச்சது நடக்கலைங்க. ஒரு வீடு மாறலாம்னு நினைக்கிறேன், கட்டுறது கூட ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒத்திக்கு ஒரு வீடு போகணும், இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய வீடாக மாறணும், இந்த மாதிரியான அமைப்புகள் கூட சரியாக முடியலைங்க என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். இந்த மாதத்திலேயே இருக்கிறத விட வசதியான வீடு மாறுறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சகோதர உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அண்ணங்கிட்டையோ அக்காகிட்டையோ ஒன்று கேட்டிருக்கிறேன், அவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்னு ஒரு வருத்தத்தில் இருந்த இளைய தம்பி தங்கைகளாக இருப்பவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் சகோதரிகளிடமிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு செவ்வாய் 3ல் இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடத்திற்கு மாறி சுபத்துவத்தன்மையோடு இருந்தார்னா பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுங்க. முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த ஒரு 3-4 மாதமாக எது நடக்கலை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். இப்போ பண்ணக்கூடிய முயற்சி 2 வாரத்தில் சரியாக அப்படியே கிளிக் ஆகி 3ஆவது வாரத்திலிருந்து அது அப்படியே நடைமுறைக்கு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல அறிமுகங்கள் இந்த வாரத்திலேயே அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். ஒரு நண்பர் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை, அல்லது நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், பெரிய பண வசதியில் இருக்கக்கூடியவர், யாருடைய தொடர்பு, நட்பு போன்றவைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை திசை மாறக்கூடிய நல்ல விதமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா, துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக இப்போது கிரகங்கள் சாதக அமைப்பில் இருக்கின்றன என்பதை அடிக்கடி ராசி பலனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அதை நீங்களும் உணரக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா துறையோ ஊடகத்துறையோ எந்த துறையில் சாதிக்கணும்னு இருக்கிறீங்களோ, குறிப்பாக 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறைகளிலிருந்து நல்ல இன்டர்வியூக்கள், வாய்ப்புகள் வந்து அதை அப்படியே சிக்கனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றையிலிருந்து நல்ல காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்றிலிருந்து 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் இருப்பார். குருவின் பார்வையில் அவர் இருக்கிறது என்பது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. பணவரவுகள் இருக்கும். காசு பண விஷயத்தில் இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாதவர்கள் எல்லாருக்குமே பணம் எப்படி சம்பாதிப்பது, எந்த தொழில் பண்ணலாம், எந்த வியாபாரம் பண்ணலாம், எந்த வேலைக்கு போகலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக செய்யலாம். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நூற்றுக்கணக்கில் லாபங்கள், ஆயிரக்கணக்கில் லாபங்கள், லட்சம், கோடின்னு சொல்லிட்டு உங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பணவரவுகள் வர ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். குடும்பம் வேற சில பேருக்கு நல்ல விதமாக அமையும். பொண்டாட்டி கோச்சிட்டு போயிருக்கிறாங்க, புருஷனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, இந்த மாதிரியாக சமீபத்தில் அமைந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள் அந்த குழப்பங்கள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக, சேர்ந்து வாழலாம் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தை போலவே வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்குமே எந்தெந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணி அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சோ அதில் எல்லாத்துலேயும் மறுபடியும் வந்து நம்முடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு வாங்க நான் இதை செஞ்சு தரேன்னு சொன்னால் செய்து கொடுத்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக கிரகமான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே மங்கள யோகத்தில் இருக்கிறார். மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கு கண்டிப்பாக நீடிக்கும். அடுத்தடுத்து செவ்வாய் உயரிய ஸ்தான அமைப்பிலையும் உயரிய சுப அமைப்பிலையும் போய்கொண்டே இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசனை செய்து கொண்டு பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கின்ற மாதிரியாக சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இது சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் கவனிக்கப்படுகின்ற ஆளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டேங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நண்பர் தேவையில்லாத அமைப்பு, இந்த தொடர்பு தேவையில்லாத அமைப்பு, இவரை என்ன தான் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, நான் நினச்சது வேறு அவர் நடந்துக்கிறது வேறுன்ற மாதிரியாக ஏதேனும் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டவர்களோ ஒரு தொடர்புகளுக்குள் மாற்றிக்கொண்டவர்களுக்கோ பெரிய முன்னேற்றங்கள், அதை கைவிடுவதற்கான மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வெற்றிகள் கிடைக்காத துறைகள் எல்லாம் இனிமேல் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவலையில் இருந்தவங்க, சின்ன குழந்தைக்கு பேச்சு சரியில்லை அல்லது நடக்க வர மாட்டேங்குது, குழந்தை பாக்கியமே இன்னும் இல்லை, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரியாக குழந்தைகளை பற்றிய எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அதிலிருந்து நல்ல நிறைவான தன்மைகள், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தூரதேச பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த தொழில்களின் மூலமான நன்மைகள் நடக்கும். ஒரு கார் வாங்கிறது, ஒரு ஆட்டோ வாங்கிறது, அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படுகிறது என்பது மாதிரியான இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கி ஓய்வு நாளாக இருந்தால் கூட ஒரு ட்ராவல் இருக்குங்க. இன்றைக்கி ரெஸ்ட்டு தான், வீட்டில் உட்கார்றது அப்படின்றது மாதிரி இருக்க மாட்டீங்க. இவரை போய் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம், நேரில் போய் பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லது. ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தால் பிடி கொடுக்க மாட்டேன்றாரு. டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணுமா, இவரை போய் பார்த்துட்டு அப்பா இந்த மாதிரி விஷயம் இதை அப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்குன்ற மாதிரியாக அவர் மனசில் என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலான்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கையிருப்பு கரையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இந்த அட்வான்ஸ் கொடுத்துடலாம், அல்லது இதை வாங்கிறதுக்கு முடிவெடுத்துடலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி போடலாம். வீட்டிற்கு கண்டிப்பாக இதை வாங்கியே ஆகணும், ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரியாக கையில் இருக்கக்கூடிய பணத்தை கூட நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய, அதன் மூலமாக சந்தோஷம் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 10ஆம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் இன்றிலிருந்து லாப செவ்வாயாக 11ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்துல செவ்வாய் வந்தார்னா அவர் இருக்கக்கூடிய அந்த 45 நாட்களுக்கும் வெற்றிகளை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஆக எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் தோல்வியை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனேன் வேலை கிடைக்கல, ஒரு வேலையில் சம்பளம் கிடைக்கல, வேலையே கிடைக்கல, அல்லது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கலை, குடும்பத்திலையும் குழப்பங்கள் இப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவுகள் இப்படி இருக்குது, இளைய பருவம், என் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், அது எதுவுமே நடக்கலை, இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்கள் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு 45 நாட்களுக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் வலுவான அமைப்பில் இருக்கனால இப்போ இருக்கக்கூடிய சோதனைகள் அத்தனையும் அப்படியே மாறக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். வருமானம் இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், இது வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்புகள், கடன் தொல்லை பற்றிய கவலைகளில் இருந்தவர்களுக்கு வருமானங்கள் நிரந்தரமாக வரக்கூடிய அமைப்பு, மாசமானால் இதுதான் வருமானம்ன்றது ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நிலை
நிலைமை, வேலை தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக 60 வயதுக்கு மேற்பட்ட அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் சரியாக போய்விடும் என்கின்ற ஒரு நல்ல இனிமையான திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில்துறை கஷ்டங்கள் இனிமேல் கண்டிப்பாக இருக்காது. தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இன்றிலிருந்து 45 நாட்களுக்கு தர்மகர்மாதிபதி யோக அமைப்பிலையும் இருக்கிறார். 10 குடையவர் 10ஆம் இடத்தையே பார்க்க 9 குடையவர்கள் 9-10 குடையவர்கள் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வெளியிலேயாவது கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு மீனராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில்துறை முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ரிஸ்க் எடுத்து சமீபத்தில் செஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி சுணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம், ஏன்டா ஆரம்பித்தேன்னு இப்படி இருக்குது, இந்த வேலையை விட்டுற மாதிரி அமைப்புகள் இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டா என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான குழப்பங்கள், வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் குழப்பங்கள், சங்கடங்கள், தடைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு 40-45 நாட்களுக்குள்ளே அது எல்லாமே அப்படியே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு எப்போவுமே செவ்வாய் பூரண ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் ஜென்மச்சனியின் காரணமாக இப்போ இந்த நல்லால அது நல்லால இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மனசே குழப்பமாக இருக்குது, ஏன் நான் தான் இப்படி செய்கிறேன்னான்னு எனக்கே தெரியல. மீனராசிக்காரர்களுடைய பாடெல்லாம் இப்போ அப்படித்தான் இருக்குது. எந்த இது தேவை எது தேவையில்லைன்றதை தீர்மானமாக ஒரு மாதிரியாக யோசிக்கக்கூடிய முடியாத ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் எது தேவை எது தேவையில்லை, இனிமேல் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் சரியாக வந்துவிடும் என்கின்ற மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இளைய பருவத்தினர் பலருக்கு வெளிநாட்டு கனவுகள் எப்படியுமே இருக்குன்றது நிறைய பேருக்கே தெரியும். இன்றைக்கு இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் படிக்கணும், வெளிநாட்டிலேயே வேலை செய்யணும், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணுன்றத ஒரு சிலருடைய கனவாகவே இருக்கிறது இல்லையா? இவர்களுடைய ஜாதகத்தில் இவங்க வெளிநாட்டில் படிப்பாங்களா, செட்டில் ஆவாங்களா, அங்கேயே இருப்பாங்களான்றதை எப்படி கணிப்பது, ஜாதகத்தில் அதற்கான விதிகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 8-12 சுபத்துவ விதின்னு ஒரு விதியை சொல்கிறேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபர்களின் ஆளுமை என்று சொல்லப்படக்கூடிய சுபர்கள் குரு, சுக்கிரன், வளர்வரை சந்திரன், தனித்த புதன் போன்றவர்கள் இருப்பது அல்லது இந்த இடங்களை பார்வையிடுவது என்கின்ற அமைப்பில் 8-12ஆம் இடங்கள் எவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவருக்கு சொந்த ஊரை தாண்டி வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணங்கள், அமைப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். காலில் சக்கரம் கட்டினவர்னு ஒருத்தரை சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் தான். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார், தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார், வெளி மாநிலங்களில் இருப்பார், வெளிநாடுகளில் இருப்பார். 8ஆம் இடம் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியது, 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. இந்த பாவகங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ தன்மையை பொறுத்து ஒருவருக்கு ஆர்வம் இருக்கும், அதற்கான வாய்ப்புகளும் வரும். எவர் ஒருவருக்கு 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதோ அவருக்கு அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையும் வந்தால், சரராசிகள்னால் என்னங்க, மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தசையோ அடுத்தடுத்து நடக்குமாயின் கண்டிப்பாக அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆவார்ன்றதை 100% உறுதியாக சொல்லிடலாங்க. இந்த 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லாமல் ஒருவர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு திரும்பி வரக்கூடிய சூழல் அல்லது வெளிநாட்டில் சங்கடமான சில சூழல் அமைப்புகளை அப்படியே அனுபவிக்கிறது. வெளிநாட்டுக்கு போய் ஏமாந்துட்டேன், நான் ஒரு வேலைக்கு போனேன், இந்த ஒரு வேலைக்கு போனேன், அல்லது டெம்பரவரியாக போகிறேன், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லாத நிலைமையில் தாங்க வரும். ஆக எவர் ஒருவருக்கு பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுப கிரகங்களின் ஆளுமையில் சுபத்தன்மையோடு இருக்கும்போது, சரி பாபத்துவமாக இருந்தால் வெளிநாடு போக முடியாது எண்ணமும் இருக்காது. 8இல் சனி செவ்வாய், 12இல் சனி செவ்வாய், 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார்,
ஒட்டுமொத்தமாக ராகு, கேது, செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் 12ஆம் இடத்தோடு பாபத்துவமாக இருந்தாலே அவருக்கு வெளிநாடு போவதற்கான எண்ணங்கள் இருக்காது, வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. வெளிநாட்டில் போய் சங்கடங்களை அனுபவித்து சில நாட்கள் சில காலங்கள் இருந்து விட்டுட்டு திரும்ப வர்றது எல்லாமே இந்த 8, 12ஆம் இடங்கள் பாபத்துவ தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா கூட இந்த அமைப்பு தெளிவாக இருக்கும். ஐயா, இங்கே இருக்கிறவங்கள கூட பார்க்க வேண்டாம், ஏற்கனவே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க இல்லையா, அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு தெளிவாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பவர்கள் இந்தியாவில் சொத்து வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், இந்தியாவில் ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், இந்தியாவில் ஒரு நிலம் வாங்கலான்னு நினைக்கிறேன், இவர்களுக்கு அந்த 8, 12 சுபத்துவம் இருந்தாலே இந்தியாவில் வீடு வாங்குவது, இந்தியாவில் நிலம் வாங்குவது அல்லது இந்திய சொத்துக்களை அனுபவிப்பது அவர்களுக்கு சரியாக வராதுங்க. அவர்களுடைய சகோதரர்கள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் தான் இந்திய சொத்துக்களை நேரில் இருந்து அனுபவிக்க முடியுமே தவிர சம்பந்தப்பட்டவர்களுடைய கணவன் மனைவியோ சம்பந்தப்பட்டவர்களுடைய குழந்தைகளோ திரும்ப இந்தியாவிற்கு அதை அனுபவிப்பது என்பது இயலாத ஒன்றாக இருக்குங்க. ஆக இந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருப்பவர்களுக்கு பிறந்த ஊரிலிருந்து வெளியூரில் தான் பிழைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.